இப்போ ஒரு புத்தகத்தை நார்மலா ஒரு குழந்தை படிக்கிறதுக்கும் படிக்காததுக்கும் அதோட உள்ள இருக்கிற நரம்புகளும் உயிர் துளிகள் தான் காரணம். புரியுதா? அந்த உயிர் துளிகளை அதை தெரியாம என் குழந்தை படிக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கு இப்படிதான் நடந்துச்சு. அப்ப என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதை பார்த்துட்டு தான் சொல்றேன். இத பப்ளிக்கு கிட்ட இது யாரும் ஒரு ஜாதகம் எழுதுறவரோ ஒரு கோள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ற விஞ்ஞானியோ இது இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு மனிதனை இதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மனிதன் உள்ள இருக்கிற செயல், உள்ள இருக்கிற ஹார்மோன், உள்ள இருக்கிற நரம்புகள் நம்மளுடைய உடலை ஒருத்தன் நல்ல தன்மைக்கு இந்த தியான வடிவத்துக்குள்ள மாத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவன் முழு விழிப்போட மாறுறான், அவன் ரொம்ப வேற மாதிரி தனித்துவமா மாறுறான்னு ஒரு செயல். அப்ப ரெகுலர் ஃபார்முலாவில் ஒரு மனிதன் இருக்க மாட்டான். ஒரு ஏழையா இருந்தாலும் அவருக்கு ஏழை அப்படிங்கிற வருத்தம் இல்லாம எங்க போகுதுன்னா, அவர் விழிச்சிட்டாருன்னா அவருக்கு ஆசை இல்லாம போயிரு. அவருக்கு எந்த செயலும் இல்லை. நீங்க பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் அவர் சந்தோஷப்பட மாட்டாரு, பழைய சொத்தை கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு இது மேல நாட்டம் இல்லை. இதை தாண்டி எனக்கு இது மேலாம் ரொம்ப ஈர்ப்பெல்லாம் இல்லைங்க அப்படின்றுவாரு. இப்போ நார்மல் பர்சன்ட்ட நீங்க போய் கொடுத்தீங்கன்னா பழைய சோறையும் கொடுங்க, பிரியாணியும் கொடுங்க, நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கிறேன் பாரு. ஒரு யோகி கிட்ட கொடுத்தீங்கன்னா பழைய சோறு எனக்கு ஒண்ணுதான், பிரியாணி ஒண்ணுதான், நீ கொடுக்கலனாலும் அதுவும் ஒண்ணுதான், எனக்கு மூணையும் ஒன்னா வச்சுக்குவாரு. இது இங்க இருக்கு, அது இல்லை. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எனக்கு ஒரு மாலை வாங்கி வந்து கொடுக்கறதோ, என்னோட கீழே காலில் விழுகிறதோ இதெல்லாம் பக்தி கிடையாது. இது இதோடைய ஈர்ப்பு. நீங்க மரியாதை, அன்பு, குரு, மாற்றம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. நாளைக்கு உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம், அந்த செயல் மாறினா உங்களை இன்னொரு பொருள் நோக்கி வரும். ஒரு பொருள் நம்மளை நோக்கி விலகி போறதுக்கு நாம வெளிச்சமா இல்லை, நாம இருட்டா இருக்கிறோம். இந்த தியானங்கிறது ஒரு மனிதன் இன்னொரு பொருளை ஈர்க்க முடியல. அந்த ஈர்ப்பு தன்மையை ஒரு மனிதன் இழந்து கொண்டே இருக்கிறான். கிடைச்சிருக்கிற கொஞ்சோண்டு ஈர்ப்பை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்? பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு பூஜையை பண்ணிக்கிட்டே வாழ்றான். ஆனால் ஒரு யோகியாக பிறக்கிறவன் கொஞ்சோண்டு ஈர்ப்பு தன்மையை வச்சுக்கிட்டு முழு ஈர்ப்பாக பிரகாசமாக, அதுதான் சொல்றது நேச்சரோட நேச்சரா போய் மிங்கிள் ஆயிடும். இந்த நேச்சர் தாய் தந்தையா கிடையாது. ஒரு வெட்ட வெளியில ஒரு பவர்ஃபுல் ஒரு சக்தி, ஒரு கரண்ட் கண்ணுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சக்தி உருவானது. அந்த சக்தியால தான் இந்த உலகம் இயங்குது. அந்த உலகத்துக்குள்ள வாழணும்னா அதே மாதிரி ஒரு தன்மைக்குள்ள ஒருத்தன் ஆக்டிவா ரெடி ஆகணும். அப்படி மாறினாதான் அவன் ரெகுலர் மனிதன் இல்லை. அதுதான் விஷயம். அப்போ ரெகுலர் மனிதனாக இருந்து விடுபடுறதுக்கு ரீசன் அதுதான். இது வெறும் பக்தியில நிகழாது. பக்தியில இது நிகழ்ந்துராது. பக்தியில இந்த காமாட்சியை நீங்க பாக்குற விதம் வேற, நம்ம பாக்குற விதம். இது பக்திங்கிறதோட இந்த உடல்ல இருக்கிற உயிர் துளியோட ஒரு கனெக்ட் இருக்கு, ஒரு ஈர்ப்பு. இப்ப எப்படி இருக்குன்னா, நான் இங்க இருக்கிறேன், அந்த கருவறை இருக்கு, ரெண்டுக்கும் ஒரு கரண்ட் டிரான்ஸ்பரண்ட் மாதிரி போயிட்டு, அது ஒரு டவர். அந்த டவர்ல இருந்து கிடைக்கிற விஷயத்தினால இது இங்க பேசுது. அந்த பூ போட்டு பூஜை போட்டு பல பேர் மந்திரம் போட்டதுனால இது இல்லை. அப்ப அதுக்குள்ள நேச்சராவே ஒரு தன்மை உள்ள இருக்கு. சிலைக்குள்ள இருக்கா அப்படின்னா அது இல்லை. அதுக்குள்ள ஒருத்தர் கனெக்டா ஒரு வேலை நடந்திருக்கு. அப்ப இந்த நேச்சரோட கனெக்ட் பண்ண சில நபர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்கல்ல, அந்த வேலை செஞ்சிருக்கிறத இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கிறாங்க, இங்கன உட்காந்து தவம் செஞ்சிருக்கிறாங்கன்னு இல்லாம அங்கன ஒரு 2 சிலையை வச்சுட்டோம்னா அது கோயிலா மாறப்படும். அப்ப நீங்க அங்க வந்திருக்கும் போது உங்களுக்கு என்னன்னா, உங்ககிட்ட இருந்து இருக்கிற ஒரு தன்மை மாறப்படுது. இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம். அப்ப நாங்க எப்படி பார்த்தோம்னா, சிலையை பார்க்கல, மந்திரத்தை பார்க்கல, பூஜையை பார்க்கல, எதையும் பார்க்கல. அங்க யார் உட்கார்ந்துருந்தா, இந்த இடத்துக்குள்ள 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த செயல் இல்லை.
1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த செயல் இருக்கு. ஒருவேளை இந்த கோபுரம் இருக்கிறதுனால இருக்கா, இல்ல இந்த உருவங்கள் கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு கட்டியிருக்காங்களா அதனால கிடைக்குதா, இல்ல இவங்க சொல்ற மந்திரத்தினால இங்க கிடைக்குதா, இல்ல இந்த ஆர்கனைசேஷன் நிர்வாகம் பண்றாங்களே அதனால கிடைக்குதா, இல்ல இந்த தெரு முழுக்க பூ விற்கிறாங்களே இவங்க கொண்டு டெய்லியும் பூ போடுறதுனால கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அது இல்ல. அங்க ஒருத்தவங்க இந்த நேச்சரோட கனெக்ட் ஆனவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க வேலை செஞ்சதுனால அது தீவிரமா என்ன பண்ணுதுன்னா அதுக்கும் மேல இருக்கிற ஆகாயத்தோட ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணுதுன்னா ஒரு ரேடியேஷன் வந்துகிட்டு போய்கிட்டே இருக்கு. அப்ப இதுக்குள்ள வர்றவங்களுக்கு அந்த ஒரு ரேடியேஷன் தன்மை கிடைக்கும். இது பேர் ஆசீர்வாதம் கிடையாது, இது பேர் பக்தி கிடையாது. இப்படித்தான் உலகம் முழுக்க இருக்கு. ஆனா நம்ம நேச்சர்ல எப்படி வச்சிருக்கோம்னா இதை கண்டுபிடிக்க முடியாம பக்தியா வடிவத்துல நம்ம மாத்தி வச்சிட்டோம். இதைதான் கண்டுபிடிச்சு சுவாசத்தை கவனி, கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ ஒரு ஆசனத்தை வச்சுக்கிட்டு தியானத்துல எதுக்கு இருக்குன்னா உன்னை நீ பலப்படுத்துறது, உன்னை நீயே ஸ்டடி பண்ணி உன்னை நீ ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறது. எழுதப்பட்டிருக்க புத்தகம், உன் உறவுகள், நீ நம்பியிருக்கிற குரு, இது எல்லாமே உனக்கு பல விஷயங்களை சொல்லலாம், நானும் சொல்லலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற யாராவது ஒரு நாள் உங்களுக்கே அது உணர்ந்து இது ரைட் இது கரெக்ட் அப்படிங்கறத எப்ப டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு பார்த்தாதான் டிசைட் பண்ண முடியும். நான் அந்த கருவறையிலேருந்து ஒரு சக்தி என்கிட்ட வருதுன்னு சொல்றேன். இது எப்படி இருக்கும்னா செய்தி எனக்கு நான் உணர்றேன். தண்ணி அங்கேருந்து அங்க கிணறு இருக்கு, கிணத்துலேருந்து தண்ணி நான் குடிக்கிறேன். ஆனா தண்ணி குடிச்ச ஃபீல் எனக்கு மட்டும்தான் இருக்கும். தண்ணி குடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஒரு நாள் நீங்க குடிச்சீங்கன்னா தான் உண்மையிலேயே அங்க தண்ணி இருக்கு. அப்ப ஒரு தனி மனிதன் இது இப்படியே கேட்டுட்டு போயிட்டு அது போதனை, அது வியர்ப்பு. இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, வியர்ப்பு போதனை. இது ரெண்டும் காலங்காலமாக ஒரு 70 ஆண்டுகளா இந்தியாவில் நடக்குது. ஆனா போதனையும் இருக்கக்கூடாது, வியர்ப்பும் இருக்கக்கூடாது. ஒரு நாள் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் ஒரிஜினாலிட்டி, அதுதான் மாற்றம், அதுதான் உண்மைத்தன்மை. இப்ப நம்மளுடைய தேடுதல் என்னன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கறது, குழந்தைக்கு பிரச்சனையை தீர்க்கறது, வீட்டை தீர்க்கறதெல்லாம் நெக்ஸ்ட். இது எல்லாத்தையும் உங்களை வச்சுக்கிட்டு எப்படியாவது நீங்க உங்களை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி நீங்க யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல தன்மை எது, கெட்ட தன்மை எது, ஏன் இப்படி இருக்கிறோம். ஊர்ல 500 பேர் இருக்கான், 140 பேர் படிச்சவன் இருக்கிறான், 140 பேர் படிக்காதவன் இருக்கிறான், அடுத்தது 140 பேர் ஆவரேஜா இருக்கிறான். ஏன் இருக்கிறான்? அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பதில், எங்க அப்பா அம்மா படிக்க வைக்கல, எனக்கு படிப்பு ஏறல, நான் மாடு மிக்க போயிட்டேன், இல்ல எனக்கு எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்களை குடும்பம் பார்க்க வந்துட்டேன். இதுதான் இருக்கு. அது இல்ல, அது கிடையாது. ஒரு திறமைசாலி ஒருத்தன் படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான், நான் படிக்கலன்னு நீங்க உங்களை நீங்க பலவீனப்படுத்திக்கிறீங்க. எந்த யோகியும் எந்த பல்கலைக்கழகத்திலையும் படிக்கல. ஆனா எந்த படித்த மனிதனாலையும் அறிய முடியாத செயலை தான் நான் இப்ப சொல்றேன். ஒரு பெரிய பிரில்லியண்டா கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க இந்த உரையை நடத்த முடியாது. என்ன ரீசன்னா இங்க உள்ள இருந்து மாறுனா இந்த ரேடியேஷன்ல மேல இருக்கிற சுழற்சியை நம்மளால அறிய முடியுது. அதுதான் மாற்றம். அப்ப அது என்ன பண்ணுதுன்னா இது அந்த சுழற்சியோட செயல்பாடுகளை அனைத்தும் நம்ம கிட்ட அப்படியே நேச்சராகவே காட்டுது. அதை பத்தி உரை நடத்துறது ரொம்ப சாதாரணமா உரை நிகழ்த்துறோம். ரொம்ப கஷ்டம்லாம் இதுல இல்லவே இல்லை. இதுல ஒன்னும் சிரமமே இல்லை. அது அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் சிரமப்பட்டிருக்கோம். போனதுக்கு அப்புறம் ஒரு யோகி என்ன சொல்றான், நான் அதுவாகவே இருக்கிறேன், நான் அதோடு ஆழ்ந்து போனேன், நான் அதோடு கரைந்து போனேன், நான் என்னை மறந்து போனேன், அங்கே எங்கே நான் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் ரீசன் அதுதான். ஆனா இது எல்லாமே தத்துவமா இருக்கு, பிலாசபியா இருக்கு. கிளாரிட்டியா ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு இது கன்வே ஆக மாட்டேது. ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு இப்ப நான் இருக்குன்னா, நான் ஒரு தத்துவவாதி, நான் ஒரு பிலாசபியர், நான் ஒரு அறிஞர், நான் ஒரு மேதை, நான் மட்டும் இருக்கக்கூடாது. நீங்க என்னதை படிச்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கு, கிளாரிட்டி இருக்கு, அது பத்தாது.
நிறைய புத்தகங்கள், அறிஞரோட புத்தகம் என்ன ஆகுதுன்னா, ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்துது. அது வேண்டியது இல்லை, அது பத்தாது. தன்னம்பிக்கையை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த டயத்துல தன்னம்பிக்கையோட ஒரு புத்தகத்தை படிச்சு வச்சிருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுழற்சியில வேற கிரகம் வரும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ண, உங்களுக்கு தன்னம்பிக்கை எல்லாம் பலவீனமாயிரும். நீங்க படிச்சதை நீங்களே கூட மறந்துடுவீங்க. புரியுதுங்களா? அப்ப இதுக்கு என்ன வேணும்னா, அந்த தியானத்துக்குள்ள முழு விழிப்புத்தன்மையை ஒருத்தர் அடையிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது எப்படின்னா பிராக்டிக்கலா தான் அது பண்ணணும். இது கண்டுபிடிப்பு கிடையாது. ரொம்ப ரொம்ப தனக்குள்ளே இருந்து ஒரு ஒரு எளிமையாக தேடுற ஒரு செயல். ஒரு 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 இடம் இருக்கு. ஒரு இடத்த உங்ககிட்ட கொடுத்துட்றோம், 1 ஏக்கரை. இந்த இடத்த நல்லா பார்த்துக்க. இந்த இடத்துக்குள்ள ஒரு வீடு கட்டு. இந்த இடத்துக்குள்ள உனக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சு நீ பயன்படுத்திக்கன்னு சொல்லிட்டா, அந்த இடத்த நீங்க எப்படி பயன்படுத்தணுமோ அது இப்படி பயன்படுத்திக்கணும். அப்ப அந்த இடத்த நீங்க வேற வடிவத்துல பயன்படுத்தினீங்கன்னா, அந்த இடத்துக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மைக்கும் நீங்களும் அடாப்ட் ஆக மாட்டீங்க. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, வழி போக்குற ஒருத்தர் வர்றவர் என்ன சொல்லுவாருன்னா, இடம் தனியா செயல்படுது, அவன் தனியா செயல்படுறான். இங்க பூமியில பிறக்கப்பட்ட எல்லா மனிதனும் பூமி தனியா இருக்கு, மனிதன் தனியா இருக்கிறான். அதோட மிங்கிலே ஆக மாட்டான். அதோட மிங்கில் ஆனதானுங்க இங்க வாழ முடியும். இப்ப ஒரு ரோடு இருக்குன்னா ரோட்ல போனா தானே கார் போகுது. அந்த மாதிரி இந்த பூமி, இந்த பிரபஞ்சம்னா இதோட கனெக்ட் ஆனாதானங்க ஒருத்தன் வாழ முடியும். இதோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. லோக்கல் தலைவரோட போய் கனெக்ட் ஆகுறான், டாக்டரோட கனெக்ட் ஆகுறான், ஒரு ஜோசியக்காரோட போய் கனெக்ட் ஆகுறான், வேற எங்கேயோ போய் கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் வேணும். அப்ப இதை கண்டுபிடிச்சவன் என்ன சொல்லிட்டு போறான், இது ராங், இது சரியில்லை. சும்மாவா ஒருத்தன் பரதேசி மாதிரி ஒரு காவி வெட்டியை கட்டிட்டு மரத்தடியில எதுவும் வேண்டான்னு எப்படி இருப்பான்? ஒரு கோடி கணக்கா பார்த்துட்டு வரவர் கொசு கடியிலையும் ஈ மொச்சு இப்படி படுத்து கிடக்குறாரு அப்படின்னு அவர் நினைப்பாரு. அவன் நான் எது இருக்கேன்னா நான் அதுவாக இருக்கிறேன்ட்டு போறான். நீ வெளியில என்னுடைய ஒரு கெமிக்கல் உள்ள சோப்பை போட்டு குளிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷா இல்ல, கெமிக்கல் உள்ள துணி சோப்பை போட்டுக்கிட்டு அந்த பவுடரை போட்டு ஊற வச்சு அந்த இதை போட்டுக்கிட்டு நான் பளிச்சுன்னு இல்லை அப்படின்னு நீ நினைக்கிற. நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க வாழ்றதுக்கு இங்க ஒண்ணு இருக்குல்ல, இங்க ஒண்ணு கிடைக்குது இல்ல, இங்க ஒண்ணு உருவாகி இருக்குல்ல, அதோட நான் மிங்கிலா இருக்கிறேன். ஒரு தாய் குழந்தை பிறக்கிறா, அந்த குழந்தை தாய்ப்பால் ரொம்ப முக்கியம்னா அந்த தாய்ப்பால் குடிச்சோன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஆக்டிவா ஒரு செயல் கிடைக்குது இல்ல. அந்த மாதிரி இந்த தாய்ப்பால் என்பது இங்க இருக்கிற சூழல். இந்த சூழலை ஒருத்தருக்கு கேப்சர் பண்ணி வாழணும். இந்த சூழலை விட்டுடுறாங்க. இந்த சூழலை விட்டுட்டு அவங்க வேற ஒரு கனெக்ட்ல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த போதிய அந்த சக்சஸ் பண்ண முடியல அவங்கள. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற ரொம்ப 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 முக்கியமான ஒரு செயல் வடிவமா இருக்கு. நான் முடிந்த அளவுக்கு என்கிட்ட இருந்து எவ்வளவு எளிமையா ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்காக இதை சொல்லப்படணும்னு தான் சொல்றேன். அது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்மே ஆகலனாலும் கூட உங்களுக்குள்ள செவிக்குள்ள செலுத்தப்பட்டுருச்சு. என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுன்னா, இது சேகரிச்சு உங்க மெமரியில இருந்து வெளியில கொடுக்கும். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்து ஒரு பழைய மண்டபத்துல கொஞ்சம் லைட் ஆஃப் லைட்ல ஒருத்தர் பேசினார்ல, அந்த செயலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதோ கனெக்ட் இருக்குப்பாங்கிறது அந்த மெமரி காட்டும். அப்போ உங்களுக்கு புரிதல் ஏற்படும். அப்ப நான் இருக்க மாட்டேன். அப்போ உங்கள்ட்ட இருந்து என்னன்னா ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். அது அந்த அப்பதான் தெரியும், ஓ சூரியன்னா என்ன, சந்திரன்னா என்ன. அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரிய வரும். தனி சேர்க்கைன்னா என்ன, கூட்டு சேர்க்கைன்னா என்ன. ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் சும்மா வேலை வெட்டி இல்லாம அங்கங்க ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறது இப்ப தெரியும். ஆனா நல்ல பியூர் நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம், உணர்ந்ததுங்கிறது என்ன, தன்னை உணர்றதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வானம், இந்த பூமி, இங்க இருக்கிற சூழல்லாம் ஒருத்தன் அறியறான் பாருங்க, அதுதான் தன்னை உணர்வு. அவ்வளவுதான். நம்ம ஈசிஆர்ல 26வது மாடியில வீடு வாங்கி அந்த கடற்கரையை பாக்குறோம் பாருங்க, அந்த வியூ கிடையாது. இந்த உலகத்தோட வியூ, இந்த உலகத்தோட செயல் இருக்குல்ல, அத ஒருத்தர் அந்த அறிஞ்சுக்கிறது தான் தன்னை உணர்றது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சூழலை கேப்சர் பண்ணிட்டாருன்னா அவர் வேற மாதிரி மாறி வேற ஒரு வடிவத்துக்குள்ள அவர் செயல் வடிவமா ஆயிடுறாரு. இது மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப துல்லியமா ஒவ்வொரு தனி மனிதர்கிட்டையும் கிடைக்கப்படும். ஒவ்வொரு தனி மனிதர்கிட்ட இருக்கிற அவருடைய எனர்ஜியை வேலை செய்ய வைக்கணும். இண்டிபெண்டா அவரு வாழணும், அவரு யோசிக்கணும்,
அவர் பியூரா ஒரு செயல் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 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 குருவோட ஒரு யோகியோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனிதனாக இருக்கப்பட்ட நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி பருவ மாற்றம் அடைஞ்சதுக்கு ரீசன் என்ன, அதோடைய ஒரிஜினல் என்ன ஆய்வு, என்ன கண்டுபிடிப்பு, அதை அப்படியே அப்பட்டமா அப்படியே சொல்றோம் உங்களுக்கு. இதை ட்ரை பண்ணா நிச்சயமாக வேற ஒரு செயலை உங்களால உணர முடியும் அப்படிங்கறதுதான் இதோடைய செயல் வடிவம். அப்ப உங்களுக்கு அதோடைய முழு வடிவம் தெரிஞ்சிடும். ஒரு நீங்க இன்னும் டீப்பா உள்ள போனீங்கன்னா, கடவுள்னு இங்க இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த ஆற்றலுமே சொல்லாது. அதனாலதான் நீங்க டீப்பா உள்ள போகும்போது அங்க மதம், ஜாதி, மொழி எல்லாம் ஒர்க் ஆகாது. ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட சூழல்ல ஒரு குழுவாக ஒரு செயல்பாட்டுல ஒரு கலாச்சார அடிப்படையில வாழ்வாங்க. இப்படிதான் நீங்க ஒரு மதம் அப்படின்னா பழக்க வழக்கம் தான் மதம். புரியுதுங்களா? நான் வெள்ளை வெட்டி கட்டி நான் கொஞ்சம் தீவிரமா ஒரு கோடி பேர்த்த உருவாக்கிட்டேன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் வெள்ளை வெட்டி கட்டிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்துல இன்னும் தீவிரமா அவங்கள ஏதாவது மாத்திட்டேன்னு வச்சுங்களேன், இது ஒரு மதமா மாறிடும். இது என்ன மதம்னா அதுக்கு யாருமே பேர் வைக்கலன்னா வெள்ளை வெட்டி மதம்னு கூட வச்சிருவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவருடைய வளர்ச்சியில நிறைய பேர், நீங்க உங்களுக்கு தெரியாதுங்க, அவரு அதை பார்த்துருக்கோம் நாங்க, அதுல இருக்கிற சுகம்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க எல்லாம் அந்த இதுலயே இருப்பாங்க, அந்த ஃபாலோவர்ஸ்லயே இருப்பாங்க. இப்ப இதுதான் எல்லா கண்ட்ரிலயும் இருக்கு. அப்ப எல்லா யோகியும் ஃபீல் பண்ணது என்னன்னா, நம்ம ஒண்ணு கொடுத்தோம்ல, அதை நீங்க விட்டுட்டு நம்மளை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கீங்கன்ட்டாங்க. நபிகளும் இதான் சொல்றாரு, இயேசுவும் இதான் சொல்றாரு, கிருஷ்ணனும் இதான் சொல்றாரு. நான் ஒண்ணு கொடுத்தத நீங்க எடுத்துக்கல, ஆனா என் பின்னாடியே வர்றீங்க. அது மெயினா என்ன எடுத்துட்டீங்கன்னா, என்னுடைய கலர்ஸ், என்னுடைய செயல் வடிவத்தை எடுத்துக்கிட்டு நீங்க பின்னாடியே வந்துட்டீங்க. அடுத்தது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு நம்பிக்கையை ஒண்ணு வச்சுட்டீங்க என் மேலேயே. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இந்த பிரபஞ்சம் அப்படின்னு ஏன் சொல்றேன், வாசின்னு ஏன் சொன்னேன், குண்டலினின்னு ஏன் சொன்னேன், ஓப்பனா சக்கரங்கள்னு ஏன் சொன்னேன், நெற்றிக்கண்ணுன்னு ஏன் சொன்னேன், உடலுக்குள்ள இருக்கிறது ஆகாயத்திலயும் இருக்குன்னு உடலும் ஆகாயமும் ஒண்ணுன்னு ஏன் சொன்னேன், இதெல்லாம் நான் சொல்லாமே போயிருக்கலாமே. இதெல்லாம் ஏன் சொன்னா உனக்குள்ளேயே இருக்குது. வெறும் கிருஷ்ணன் மட்டுமா ட்ரை பண்ணணும் இத? இப்ப கிருஷ்ணனோட நோக்கம் நான் கிருஷ்ணனாகவே வாழ்வது மட்டும்தான் கிருஷ்ணரோட நோக்கமா? இயேசுவோட நோக்கம் நான் இயேசுவாகவே வாழ்வது மட்டும்தான் இயேசுவோட நோக்கமா? நபியோட நோக்கம் நான் நபியாவே வாழ்வதா நோக்கமா? அது இல்லையே. அப்படி அவங்களுடைய நோக்கம் அது இல்லையே. நம்ம அப்படி ஒரு நோக்கத்துக்குள்ள போயிட்டோம். நம்ம அதை ஒரு முழுமையா அதை ஒரு ஆய்வு பண்ண மாட்டோம். அதுக்காக தான் பல்வேறுபட்ட வடிவங்கள்ல ஒரு சராசரி மனிதனாக பிறந்த அவதாரம்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவதாரங்கிறதுக்கு பொருள் என்ன? மேஜிக் கிடையாது, அதிசயம் கிடையாது. உங்களை மாதிரியே ஒரு ஆண் பெண் இணைஞ்சு ஒரு குழந்தை பிறந்து அது தவம் பண்ணி அது ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள தனித்துவத்தை பார்க்குது, தனித்துவத்தை காட்டுது, தனித்துவமா வாழுது, மேஜிக் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. அது ஏன் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி தான் வாழணும், இந்த மாதிரி ஒரு சோர்ஸை பயன்படுத்தினாதான் இந்த நேச்சரோட கனெக்ட் ஆக முடியும், அதை செய்ய முடியுங்கிறத மீண்டும் நாங்க காட்டுறோம். ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அங்க நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, எங்களுக்கு ஒரு அவதாரம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு செலவு வைக்கிறீங்க, எங்களை ஃபாலோ பண்றீங்களோ, நீங்க அதுக்கான ஒரு யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி நீங்க பண்ணினாலும் என்ன பண்றீங்கன்னா, குறுக்கு வழியில தேடுறீங்க. வேகமா ஏதாவது ஒரு நிலையை அடைஞ்சிடலாமா, அதிசயங்கள் ஏதாவது பண்ணலாமா, அதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணலாமா, அப்படிதான் நினைக்கிறீங்க. இந்த நேச்சர் என்ன சொல்லுதுன்னா, என்ன பயன்படுத்தணும் அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீ புயூரா உண்மையா அதை ஸ்டடி பண்ணி போனாதான் உனக்கு எல்லாமே தெரிய வரும். நீ சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள போயிட்டனா இன்னொரு இடத்த குடிக்க முடியாது, இன்னொரு இடத்த கனெக்ட் பண்றது உனக்கு கஷ்டமா போயிடும். இப்ப நீ இந்த பிரபஞ்சத்துல ஒரு சின்ன 2 கோள்கள் இருக்கு, 2 கோள்களை பற்றி உனக்கு முழு தன்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உன்னை கொண்டாடிடுவாங்க. அதே 9 கோள்களை பற்றியும் உனக்கு நல்ல முழு தன்மை தெரிஞ்சிருச்சுன்னா நீ தான் அதிசயத்துக்குரியவன். அப்ப 9 கோள்களையும் உனக்கு தெரியணும், அதுதான் உன்னுடைய செயலா இருக்கணும்.
நீ 2 கோள்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையோ இந்த மக்களையோ வசப்படுத்துறேங்கிறது தான் நிறைய குருமார்களுடைய செயலா இருக்கு. இது மாதிரிதான் தியானம் இருக்கு. ஒரு சின்ன அனுபவத்தை பெற்று வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சிவனை காட்டுறேன், பெருமாளை காட்டுறேன், பார்வதியை காட்டுறேன், விநாயகரை காட்டுறேன், நந்தியோட தத்துவம்னா என்ன, அது என்ன, இது என்ன, நீங்க எப்படி போகணும், இந்த பிரணவ மந்திரம்னா என்ன, சங்கோலினா என்ன, அப்படி இப்படின்னா ஒரு கிளாஸஸா நடக்குது. மக்களும் டயர்ட் ஆகாம திருப்பி படிச்சு அவங்க என்னன்னா சில குருமார்களோட இன்டென்ஸா பேசுறதை கேட்டுட்டு சரி நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணா என்ன அப்படி வந்துடுறாங்க. இது ட்ரை பண்றது கிடையாது. பிராக்டிக்கலா இந்த ஊர்ல வாழணும்னா இந்த ஊருக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறோம்னா கோயம்புத்தூருக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த உலகத்துல இந்த பூமியில வாழணும்னா இந்த பூமிக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு. அந்த நேச்சரோட இருந்தாதான் இங்க இருக்கிற அத்தனை சோர்ஸையும் நம்மளால எடுக்க முடியும். ஆனா ஒவ்வொரு மனிதனும் அதை எடுக்க மாட்டாங்கிறதான் பிரச்சனை.